தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடி ஆக்கியுள்ளோம் என்று எக்ஸ் சமூக வலைதளத்தில் கூறியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பான கருத்தினை அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக துரிதமாக இந்த வழக்கை நடத்தி 5 மாதத்தில் நீதியை பெற்று தந்துள்ளது நமது காவல்துறை என்றும் விசாரணை அதிகாரிகளுக்கு, அரசு வழக்கறிஞர்களுக்கும், நீதிமன்றத்துக்கும் நன்றியை தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கார். காவல்துறையிடம் நான் குற்றம் தொடர்ந்து கூறுவது குற்றம் நடக்கக்கூடாது என்றும், நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பக்கூடாது என்றும், விசாரணையை துரிதமாக நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளி தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியின் எண்ணத்தை தவிடு பொடியாக்கியுள்ளோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கார். மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடி ஆக்கியுள்ளதாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் நீதியை பெற்றுத் தந்துள்ளது காவல்துறை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை தீர்ப்பு பற்றி தற்போது தன்னுடைய கருத்தினை சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடி ஆக்கியுள்ளோம் என்று அவர் கூறியிருக்கிறார். சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் காவல்துறையினர் நீதியை பெற்றுத் தந்துள்ளதாக கூறியுள்ள அவர், மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியுள்ளோம் என்றும் பதிவிட்டிருக்கிறார். சட்ட நீதியையும் பெண்களின் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி அவதூறுகளை அள்ளித்தெளித்ததாக எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்.